வணக்கம் நண்பர்களே. நெறைய பேர் எப்படிங்க ஐயா நாங்க மாந்திரீகம் கத்துக்கிறது? அதுக்கு என்ன வழிமுறைல கத்துக்கிறது சொல்லுங்க, அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் மாந்திரீகம் கத்துக்கணும், நாமளும் மாந்திரீகர் ஆகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு குரு யாரும் இல்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பௌர்ணமி, அமாவாசை அல்லது சதுர்த்தி இந்த நாளில் தல வாழை இலை விரித்து விநாயகருக்கு பிடித்த சகல படையலும் வைங்க. வைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து விநாயகர் மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 உரு ஜெபிக்கணும். நீங்கள் ஒரே மட்டும் 1008 உரு ஜெபிக்க முடியலன்னா காலையில் 504, மாலை 504, ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 1008 உரு போட்டே ஆகணும். 11 நாளைக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். ஓம் கணபதி, ஐயும் கணபதி, கிளியும் கணபதி, ஜவ்வும் கணபதி வா வா, சர்வலோக ஜனங்களும் போகங்களும் சர்வலோக சித்தியும் உன் வசமானது போல் என் வசமாக சுவாகா. இந்த மந்திரத்தை 1008 உரு வீதம், ஒரு நாளைக்கு 1008 உரு வீதம் 11 நாள் பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு சித்தி ஆயிரும். பிறகு தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை ஒரு 3 நாள் 1008 உரு ஜெபிங்க. ஓம் நமச்சிவாய, சிவசிவ சரணம், சிவானந்தம், சிவசிவ சிவாய ஆகர்ஷிய. இந்த மந்திரத்தை 1008 உரு வீதம் 3 நாள் ஜெபிங்க. பிறகு நீங்கள் எந்த தேவதையை சித்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, காளி, வராகி, காட்டேரி, மோகினி, எந்த தேவதையை சித்தி பண்ண நினச்சாலும் சரி, விநாயகர் மந்திரத்தை ஜெபித்து முடித்து பிறகு தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை நீங்கள் ஜெபித்த பிறகு தான் அந்த தேவதையோட மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கணும். இப்படி செய்தால்தான் எந்த தேவதையாக இருந்தாலும் சரி உடனடியாக உங்களுக்கு சித்தியாகும். நீங்கள் காளியாக இருந்தாலும் சரி, வராகியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி உடனடியாக உங்களுக்கு சித்தி ஆயிரும். ஏன் நீங்கள் காளியை வசியம் பண்ணுற மாதிரியாக இருந்தால் தனிமையான இடத்துல அமர்ந்து இரவு 11 மணிக்கு மேலே தலை வாழை இலை விரித்து ரத்த சோறு, ஆட்டு ஈரல், ஆட்டுக்கால், கருப்பு கோழி, மது, மாமிசம், இது மாதிரி சகல படையிலும் நீங்கள் வைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து உங்களுடைய இடுப்பில் துணி முட்டிக்கு மேலே தான் இருக்கணும், முட்டிக்கும் கீழே இருக்கக்கூடாது. அதுபோல் உடம்புல எந்த சட்டை கிட்ட எதுவும் போடக்கூடாது. கிழக்கு முகமாக அமர்ந்து விநாயகர் மந்திரத்தை ஒரு 3 உரு ஜெபிங்க. பிறகு தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை ஒரு 3 உரு ஜெபித்து காளியோட மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கணும். உங்களுக்கு என்ன மந்திரம் பிடிக்குதோ அந்த மந்திரத்தை ஜெபிங்க. இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை கூட ஜெபிங்க. ஓம் சர்வ சங்கரி, அகோர ஜடதாரி, ரத்த சாமுண்டி, மயான பயங்கரி, ருத்ரமாகாளி, மாசாணி தாயே, பார்வதி பரமேஸ்வரி மாறி, கையெலும்பும் காலெலும்பும் மண்டையொட்ட கனகமணி மாலையணிந்து சிற்க ருத்ரதாண்டவம் ஆடி தடைகளை உடைத்து எதிரிகளை அழித்து ஒரு கையில் திரிசூலம் கபாலம் உடுக்கை கையில் ஏந்தி அகோர உன் கஜன சிரிப்பால் வரங்களை தந்து அருள்வாய். வருவாய் மகாகாளியே வா வா. இப்படின்னு இந்த மந்திரத்தை ஜெபிங்க. ஒரு 1008 உரு ஜெபிங்க. இதுபோல் 22 நாள் பூஜை பண்ணுங்க. படையல் ஃபஸ்ட்டு நாளும் லாஸ்ட் நாளும் வைத்தால் போதும்.
இடையில நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சால் வைங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதுபோல் நீங்கள் பூஜை பண்ணால் உங்களுக்கு அந்த தேவதை வந்து சித்தி ஆயிரும். பிறகு அந்த தேவதையோட மந்திரத்தை ஜபித்து நீங்கள் எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு அனைத்து வேலையும் உங்களுக்கு வெற்றியாகும். அஷ்டகர்ம வேலையில் நீங்கள் அனைத்து வேலையும் நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த ஒரே மந்திரத்தை வச்சு நீங்கள் எல்லா காரியமும் செய்யலாம். ஆனால் இதுக்கு முறைப்படி நீங்கள் பூஜை பண்ணி சித்தி பண்ணிக்கங்க. நான் சொல்லக்கூடிய முறையில் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% வெற்றி ஆகும். ஆயே தீரும். நன்றிங்க.